ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெயாஸ் கிச்சன். இது வந்து ஒரு சாட்டர்டே எடுத்த வீடியோ தான். பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. காலையில் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வெளியே வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்து சமையல் வேலை செய்கிறதுக்காக வந்துட்டேன். ஒரு சைடு வந்து சாப்பாடு வச்சுருக்கேன், ஒரு சைடில் வந்து பால் காய்ச்சிட்டேன். நான் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக நம்ம காஃபி குடித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கான டைம். நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் ரசித்து குடிப்போம். நம்ம காஃபி யாரெல்லாம் இப்படி லைக் பண்ணி குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பிஸ்கட் சாப்பிட்றதுன்னு ரொம்ப பிடிக்கும். காலையில் வந்து காஃபி குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் அடுத்தடுத்து நம்மளுக்கு. இது வந்து காலையில் வந்து பசங்க வந்து கேரட் சாதம் கேட்டாங்க. அவங்களுக்கு கேரட் சாதம் பண்ணி கொடுக்கணும். காலைல வந்து டிஃபனுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் செய்யணும். சாப்பாடு வந்து வெந்துருச்சு. சாப்பாடு வடித்து விட்டுட்டு நம்ம வந்து தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சுட்டோன்னா அது ஆறினோடனே நம்ம அரைச்சிடலாம். அதனால் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கலாம். ஏன்னா உளுந்து வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உளுந்து போட்டு அது கொஞ்சம் வறுத்த பிறகு காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். ஒரு தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக இருந்தது, ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு வந்து மல்லி இலை இருந்தது, மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கி வச்சாச்சு. அது வந்து வதங்கிட்டுருக்கிட்டு நம்ம வந்து கேரட் சாதத்துக்கு கேரட் வந்து கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வெட்டி வச்சுக்கிட்டு கேரட் வந்து 3 கேரட் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். நம்ம பசங்களுக்கு வந்து கேரட் சாதம், இந்த காய்கறி வெஜிடபிள் ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து கேரட் சாதம் தான் இன்றைக்கி கேட்டாங்க. நானும் செய்யவே இல்லை. அதனால் சரின்ட்டு அவங்க கேட்டதே செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வருவாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட கருவேப்பிலையும் இல்லை, மல்லி இலையும் அந்த சட்னிக்காக வதக்கிட்டேன். அதனால் கருவேப்பிலையும் சுத்தமாக இல்லை, மல்லி இலையும் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா துருவின கேரட் வந்து சேர்த்துக்கலாம். அதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு வந்து ஏன்னா நம்ம சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிப்போம். அதனால் கேரட் சாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் எதுவுமே போடலை. அதனால் வந்து வெறும் தனி மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு சைடு நல்லா வதங்கிட்டுருக்கு. இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம சட்னி வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அது வந்து அடுப்பில் வந்து வதங்கிட்டுருக்கு. இதை அரைச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இட்லி ஊற்றிட்டோன்னா அவங்களுக்கு காலைல டிஃபன் வந்து சாப்பிட கொடுத்துடலாம். நானும் வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுவே வந்து ஏன்னா எண்ணெயில் தானே நம்ம வதக்குறோம், அதனால் நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்து கேரட் சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த சைடு அடுப்பில் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். பசங்களுக்கு தேவையான அளவு மட்டும் இட்லி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். காலைல வந்து அவங்க காஃபி எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆப்பிள் இருந்தது வீட்டில். அதனால் ஆப்பிள் ஜூஸ் மட்டும் அரைச்சி பசங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். காலையில் வந்து ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. டீ காஃபியை விட நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரூட்டில் ஏதோ வந்து செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜூஸ் கொடுத்தோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இட்லி வந்துருச்சு. இட்லி ஆஃப் பண்ணிட்டேன். ரைஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால் வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிக்கலாம். சைடு இந்த வேலையெல்லாம் செஞ்சோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்க ஆரம்பிச்சிடும். வேலை முடிஞ்சோடனே நம்ம எடுத்து ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிளம்பும்போது சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆரஞ்சு பழம்தான் ஆளு கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு, இந்த காரம் போட்டு வருதில்ல, அதுதான் கேட்டாங்க. அதனால் அதே வந்து ஸ்நாக்ஸுக்கு சைடிஷ் வந்து கொடுத்துட்டேன். அது கேரட் சாதத்துக்கு வேறு என்ன உருளைக்கிழங்கு செய்யலான்னு கேட்டால் வேண்டான்ட்டானுங்க. அதனால் வந்து இந்த சிப்ஸே வந்து கொடுத்தாச்சு. நம்ம லஞ்சும் பேக் பண்ணிட்டோம். எல்லாமே ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து லஞ்ச் பேக்கில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இனிமேல் வந்து அவங்களுக்கு டிஃபன் மட்டும்
அதுக்குள்ளே அவங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. டிஃபன் மட்டும் எடுத்து வச்சு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். நானும் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து லஞ்சுக்கு வந்து காரக்குழம்பு வச்சுட்டு வேலைக்கு கிளம்பணும். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.